பிரியமானவர்கள் எப்படி இருக்கிறீங்க? இந்த நாளில் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே உங்களை ஆசீர்வதிப்பாராக. உங்களை, உங்கள் குடும்பத்தையும், உங்கள் பிள்ளைகளையும் தெய்வந்தாமே ஆசீர்வதிக்க ஆண்டுடைய நாமத்தினால் உங்களை மீண்டும் ஆசீர்வதிக்கிறேன். விசேஷமாக இந்த நாளிலே வாசித்து தெரிந்து கொள்ள வேண்டிய வேதவசனம் 3 யோவான் 1ஆம் அதிகாரம் அதில் 2வது வசனத்தை நாம் தியானிக்க இருக்கிறோம். ஆண்டுடைய வசனத்தை சொல்லப்பட்டிருக்கிறது, பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்வது போல எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிருக்க வேண்டுகிறேன் என்று சொல்றார். இன்னைக்கு இதனுடைய பிள்ளைகள் ஆகிய நீங்கள் இந்த வசனத்தை கொஞ்சம் கவனிக்கணும். அன்புக்குரியவர்களே, மனிதர்களுடைய வாழ்க்கையில ஆத்மா என்று ஒன்று இருக்கிறது. ஒரு மனிதனுக்குள்ளே ஆன்மா ரொம்ப முக்கியமானது. ஒருத்தவங்க இறந்து போனாங்கன்னா அந்த ஆன்மா சாந்தி அடைய கர்மங்களை செய்கிறத, சடங்குகளை செய்கிறத பார்க்குறோம். ஆனால் இறைவார்த்தை ஒன்று தான் சொல்லுகிறது, ஆத்துமாவை மதிக்கக்கூடிய கடவுள். ஆத்துமாவுக்கு இந்த உலகத்திலிருந்து மீட்பு உண்டாகி ஒரு நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்வதற்கு ஆத்மா ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறத வேத வசனம் மட்டும்தான் சொல்லுது. அது பிரியமானவர்களே இப்படி சொல்றார், பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்வது போல எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு என்று சொல்லுகிறார். அப்போ இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கையில் ஆத்மா வாழுதா? ஒரு கேள்வி. இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கையில் ஆத்மாவை பற்றிய அறிவு நமக்கு இருக்குதா அப்படின்னு பார்த்தா நம்ம கொஞ்சம் யோசிக்கணும். ஏன்னா நம்முடைய சரீரத்தின்படியே வாழுகிறோம். மேலோட்டமான சிந்தனையில் நம்முடைய தேவைகளை குறித்து இப்போ பசிக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், உடனே இப்போ என்ன பண்ணுறோம்? பசிக்குது அப்படிங்கிறது உணர்வு சொல்லப்பட்டு நம்ம வயிற்றுக்கான ஆகாரத்தை தேடி எதையாவது ஒன்று சாப்பிட்றோம். இப்போ தூக்கம் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம உடனே தூங்குவதற்கான தயார் நிலையில் கண்ணு சோர்வடைய ஆரம்பிக்கும், நம்ம தூங்குகிறோம். அப்போ உடல் சார்ந்த விஷயங்கள் எல்லாம் கவனிக்கிற நாம உள்ளுக்குள்ள இருக்கிற ஆன்மாவை பற்றியதான ஞானம் ரொம்ப அவசியம். ஆன்மா தான் முக்கியமானது. ஒரு மனுஷனுக்குள்ள ஆத்மா உயிர்ப்பீச்சு அடையணும். அந்த ஆத்மாவை மீட்கத்தான் இயேசு இந்த உலகத்துக்கு வந்தார். அப்போ அந்த ஆத்மாவை நீங்கள் சந்தோஷமாக வச்சுருக்கணும்னா, அந்த ஆத்மா அறிவுள்ளதாக இருக்கணும்னா படைத்தவரோடு அந்த ஆத்மா இணைஞ்சிருக்கணும். படைத்தவர் யார் தெரியுமா? இயேசு கிறிஸ்துவானவர் மனுஷனுடைய ஆத்மாவுக்காக இந்த உலகத்தில் பரிதபித்து கொண்டிருக்கிறார். படைப்பாளி அவர்தான். ஒரு மனிதனை உண்டாக்கினார். அந்த மனுஷனுக்குள்ள ஆவியை வைத்தார், ஆத்மா வைத்திருக்கிறார், சரீரத்தை வைத்திருக்கிறார். அப்போ பாவம் செய்யும் பொழுது அந்த ஆத்மா செத்து போயிடும். பாவம் செய்த மனிதர்களிடத்தில் ஆத்மா இருக்காது. இன்னைக்கு பாவம் செய்ய தெய்வத்துடைய சமூகத்தில் நிற்கிற எந்த மனிதர்களும் துணிகரமாக செய்ய மாட்டாங்க. அப்போ பாவத்தை விட்டொழிந்து ஆண்டவரோடு கூட வாழணும்னு நினைக்கிறவங்க அந்த ஆத்மா நாளுக்கு நாள் உயிரடை. ஆத்மா சந்தோஷமாக வாழும், கடவுளை தேட ஆரம்பிச்சிடும். எவ்வளவு பெரிய பிரச்சனை இருந்தாலும் அந்த ஆத்மா இன்புற்று ஆண்டவரோடு கூட வாழுகிற அந்த காரியங்களை பார்த்தது நிமித்தம் ஆத்மா செழிப்பாக இருந்துச்சுன்னா உங்கள் வாழ்க்கை நல்லா இருக்கும். ஆத்மாவை சந்தோஷப்படுத்தி வச்சுக்குவாங்க. அதுக்கு நீங்கள் வேற எந்த வழியும் இல்லை, படைச்சவர்கிட்ட தான் அந்த ஆத்மாவை கொடுக்கணும். படைத்ததை தேவனாகிய கர்த்தர் இயேசு கிறிஸ்து ஆத்மாவை அதிகமாக நேசிக்கிறார். இயேசுவானவருக்கு ஒரு வார்த்தை உண்டு, அவருக்கு பேர் உண்டு, ஆத்ம நேசர் என்று. ஆத்மாக்களை நேசிக்கிற ஒரு தெய்வம் இந்த நிகழ்ச்சியை பார்க்குற உங்களுக்கு வாழ்க்கையில் உங்களோட பேசி கொண்டிருக்கிறார். ஆத்மா நல்லா இருந்தால் அவங்க குடும்பத்தில் எல்லாம் நல்லா இருக்கும். ஆத்மா கெட்டு போயிடுச்சு. இன்றைக்கி நிறைய பேர் பார்க்குறோம், பணம் பொருளோடு வாழ்கிறாங்க, ஆத்மா செத்து போயிடுச்சு. இன்றைக்கி எத்தனையோ மனிதர்கள் குடிக்கிறாங்க. பாவத்தை இஷ்டத்துக்கு வாழ்கிற மனிதர்கள் வாழ்க்கையில் பாவம் அவங்க வாழ்க்கையில் தலை தோங்கி நிற்கும் பொழுது ஆத்மா மரிச்சு போயிருக்கும். ஆனால் உங்களுடைய ஆத்மா விளையேற பெற்றது. உங்களுக்காக ஆத்ம நேசர் இந்த வார்த்தையை அனுப்பி கொண்டிருக்கிறார். ஆத்மா சந்தோஷமாக இருந்தால் உங்கள் வாழ்க்கை நல்லா இருக்குங்க. அதனால தான் யோவான் எழுதுறாரு, அந்த இடத்துல தெய்வ சமூகத்தில், பிரியமானவனே, உன் ஆத்மா வாழ்வது போல யாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிருன்னு சொல்கிறார். நீங்கள் சுகமாக இருக்கணும், நல்ல ஆரோக்கியமாக வாழணும், நல்ல பலனாக இருக்கணும்னு சொன்னால் உங்கள் உள்ளுக்குள்ளே இருக்கிற ஆத்மாவை ஆண்டவரோடு கூட உறவாட வைங்க, ஆண்டவரை தேட வைங்க. ஆத்மா உயிர் பெற்றால் கடவுளை தேட ஆரம்பிச்சிடும். ஆத்மா நல்ல நிலையில் இருந்தால் கடவுளோடு கூட வாசம் பண்ண தூண்டும். அது அந்த ஆத்மா உங்களுக்குள்ளே உயிர் பெற்றதாக இருக்கிறது. இந்த ஆத்மாவை நேசிக்கிற தேவன் உங்களை நேசிக்கிறார். உங்கள் வாழ்க்கையை செழிக்க பண்ணுவார். ஒரு நிமிட கண்களை மூடுவோம். அன்பும் இரக்கமுள்ள நல்ல தகப்பனே, இந்த நேரத்துக்காய் ஸ்தோத்திரம். பிரியமானவனே, உன் ஆத்மா வாழ்வது போல எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிருன்னு சொல்லி 3 யோவான் 1ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை இங்கே சொன்னதின்படி உன் பிள்ளைகளுக்கு மத்திய அந்த வார்த்தை கடந்து போயிருக்கிறது. இந்த நிகழ்ச்சியை பார்க்கிறவங்களுடைய ஆன்மாக்கள் உயிர்மீச்சு அடையேற்றும். ஆண்டவர், அவர்கள் இந்த ஆத்மாவை செலுத்திருக்கும் பொழுது உங்கள் வாழ்க்கை நல்லா இருக்கு என்பதை அறிந்து கொண்டு உங்களோடு கூட வாழ உதவி செய்யுங்க. உங்களுடைய வார்த்தையின்படி உங்களுடைய நாமத்தினால் அவர்களை ஆசீர்வதிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில்
வேண்டுகிற நல்ல பிதாவே. காட் bless you. காட் with you.